இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம காலாஸ்திரியிலேருந்து பக்கத்தில் ஒரு கோயிலுக்கு போயிட்டுருக்கோங்க. நம்ம போன வீடியோவில் சொல்லியிருப்போம். போன வீடியோவில்னாக்கா காலாஸ்திரி வீடியோவில் சொல்லியிருப்போம். நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்துடுங்க. இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம காலாஸ்திரியிலேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குங்க. இப்போ நம்ம அந்த கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். இந்த கோயிலோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, 1000 லிங்கங்கள் கொண்ட ஒத்த லிங்கமாக அந்த கோயிலில் சிவன் வந்து காட்சி அளிக்கிறாராங்க. ஸோ நம்ம இப்போ பார்த்தீங்கன்னாக்கா கோயில்கிட்ட வந்தாச்சு. இதுதான் வந்து கோயிலோட ஆர்ச்சு. நம்ம வந்து ஷேர் ஆட்டோவில் வந்து இருக்கோம். நீங்கள் யாருன்னா வந்தீங்கன்னாக்கா ஓன் வெஹிக்கிளில் வந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இங்கே வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்லாம் எதுவுமே இல்லைங்க. நம்ம வரணுன்னாக்கா ஒன்று ஆட்டோ வச்சுட்டு வரணும், இல்லை அப்படின்னாக்கா நம்ம ஓன் வெஹிக்கிளில் தான் வரணும். நீங்கள் தனி ஆட்டோவில் வந்தீங்கன்னாக்கா ஒரு 700 ரூபாயிலேருந்து 800 வரைக்கும் கேட்பாங்க. 1000 ரூபா கேட்பாங்க. பட் நீங்கள் வந்து ஒரு 700 ரூபா வரைக்கும் பார்கின் பண்ணிங்கன்னா வந்துடுவாங்க. ஆனால் வழியெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப சீனிக்காக இருந்ததுங்க. அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது. 2 பக்கமும் மரம், நடுவில் நம்ம வண்டி, சூப்பரான ஒரு வியூஸாக இருந்தது. அவ்வளோதாங்க, நம்ம கோயில்கிட்ட வந்துட்டோன்னு நினைக்கிறேன். ஆமாம், அது தெரியுது பாருங்கள் மேலே. அங்கே அதுக்கு மேலே தான் கோயிலில் மேலே போகணுன்னு நினைக்கிறேன். நம்ம போய் இறங்கினோடனே இந்த ஐயா வந்து நம்மக்கிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ நம்ம இன்ட்ரோ கொடுக்கவே முடியல. சரி, ஓகே, முதல்ல அவர் பேசி முடிக்கணுன்றதுக்காக இந்த வீடியோ அப்படியே கண்டினியூ பண்ணியாச்சு. ஆனால் தண்ணியெல்லாம் மேலே இருக்குங்களா ஐயா? ஆமாம் ஆமாம், அங்கே தண்ணி குடிச்சிட்டிங்க, நல்லா இருக்குது. தேங்காய் தண்ணி மாதிரி இருக்குது தண்ணி. ஓ, சுத்தமான தண்ணி தான். ஆமாம், அங்கே கண்ணப்பண்ண இது மாதிரி ஒன்று காட்சி பண்ணுறது. ஸோ இது என்ன கோயில் ஆக்சுவலி? கோயில் பேர் இது வந்து சகாஸ்திரலிங்கம், 1000 லிங்கம். சகாஸ்திரலிங்கம். ஆமாம். கோயில் பேர் என்ன பேர் ஐயா? சிவன் கோயில். சிவன் கோயில் தான். இது வந்து காலாஸ்திரிக்கு மெயின் தலை. ஓ, இதுக்கு அதுக்கு என்ன சம்மந்தம் ஐயா? இது வந்து ஆதி காலாஸ்திரி. ஓ, இது வந்து காலாஸ்திரி சிவா பார்வதி வந்து சங்கராந்திக்கு மாட்டு பொங்கல் வரல, அவர் சிவராத்திரி வந்து கிரி பிரவேசம் வந்துட்டாங்க. இது வந்து தேவதா கைலாச கிரி பறவை. இந்த தேங்காய் வாங்கின வச்சுருக்கா? இல்லை, வேணாம், தேங்காய் வேண்டாம். இந்த கோயிலோட சிறப்பு என்ன ஐயா? ஆமாம், இந்த கோயிலோட என்ன சிறப்பு, ஸ்பெஷல் என்ன அந்த கோயில்? இப்போ எதுனா குடும்பத்தில் வந்து காரியத்துக்கு ஏதோ கல்யாணம் நடக்கலை, முடி வைத்தாங்க, போனாங்க. எதனா படிச்சாச்சு, வேலை இல்லை, குழந்தை இல்லை, குடும்பத்தில் ரொம்ப கஷ்டம் இருக்குது. அதெல்லாம் இவங்க வந்து போனாங்க, 1 மாதத்துல 2 மாதத்துல முடி வைத்தாங்க. ஓ, அவ்வளோ ஒரு சிறப்பு இந்த கோயிலுக்கு. ஆமாம். ஸோ கண்டிப்பாக எல்லாம் நடக்கும். ஆமாம், கண்டிப்பாக முடி வைத்தாங்க. ஓ, சூப்பர் சூப்பர். சரிங்க ஐயா, போயிட்டு வாங்க. அப்புறம் வந்து இந்த சிவன் இருக்குது மார்க்கண்டேஸ்வரர். இது மேலே போனதா இல்லை கீழே தானே? கீழே தானே, மேலே போயிட்டு வாங்க. மார்க்கண்டேஸ்வரா? ஆமாம், இது வந்து சுயம்பு. ஓ, சுயம்பாக்கெல்லாம் இருந்தது. ஓ, சூப்பர் சூப்பர். வணக்கம், நான் உங்கள் சான். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா, இப்போ முன்னாடி நம்ம அந்த கோயிலில் போன வீடியோவில் சொல்லியிருப்போம். அதாவது வந்து காலாஸ்திரி வீடியோவில் சொல்லியிருப்போம், ஒரு கோயில் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கோயிலுக்கு தான் இப்போ நம்ம வந்துட்டுருக்கோம். இந்த கோயில் வந்து 1000 லிங்கங்கள் கொண்ட ஒரு சிவன் கோயில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது ரொம்ப ஸ்பெஷல், ஒரு அபூர்வமான ஒரு கோயில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அந்த கோயிலுக்கு தான் நம்ம இப்போ வந்திருக்கோம். வாங்க அப்படியே மேலே ஏறிப்போம். மலை ஒரு 200 படிக்கட்டு ஏறணும்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அப்படியே போய் பார்ப்போம் வாங்க. கரெக்டாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 மணி ஆகிடுச்சு. வெயில் சும்மா மண்டையை பழகுது. மேலே ஒரு ஃபால்ஸும் இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த ஃபால்ஸை அப்படி பார்த்துட்டு இந்த கோயில் வரலாறு என்னன்னு சொல்லி பார்த்துட்டு வருவாங்க. அது ஒரு சிமெண்ட் ரோடு தெரியுது பார்த்தீங்களா? இந்த சிமெண்ட் ரோடு தான் வந்து கிரிவல பாதையாம். இது கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 கிலோமீட்டர் தூரம் இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த மலையை சுற்றி 20 கிலோமீட்டர் தூரமாக. கீழே அந்த ஐயா சொன்னது தான், எனக்கு தெரியாது. ஸோ இந்த பாதை வழியாக தான் இது. எப்போ கிரிவலம் வருவாங்க அப்படின்னாக்கா, நம்ம ஊரில் மாட்டுப்பொங்கல், இங்கே வந்து சங்கராந்தி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆந்திராவில். ஸோ அன்றைக்கி தான் வந்து இங்கே கிரிவலம் வருவாங்களாம். அன்றைக்கி தான் வந்து இந்த கோயில் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த படிலாம் வந்து இப்போ தான் லேட்டஸ்ட்டாக கட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேங்க. ஏன் அப்படின்னாக்கா, இது பாருங்கள், படி தெரியுதுங்களா? இது தெரிஞ்சு பாருங்கள். இந்த படி தான் வந்து முன்னாடி யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து இப்போ தான் கட்டியிருப்பாங்க. ஸோ இந்த படியெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோப்பாக தான் இருக்குது. ரொம்ப நிட்டாங்க தான் ஏறுது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு 150 படி ஏறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மண்டபம் வருது.
இந்த மண்டபத்தில் பார்த்திங்கன்னா எல்லாம் இந்த சிற்பங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இந்த பாம்பு பார்த்திங்கன்னா இந்த பாம்போட இதுதான். அப்புறம் இது வந்து மீன் தெரியுதான்னு உங்களுக்கு தெரியுதா என்னன்னு சொல்லி தெரியல. இந்த இது வந்து மீன் நிறைய வந்து பார்த்திங்கன்னா மீன் இது தான் வரைஞ்சி வச்சுருக்காங்க. ஸோ மீன் இது தான் நிறைய இடத்துல வரைஞ்சி வச்சுருக்காங்க. மீன் இதுனாக்கா வந்து நம்ம பாண்டியர் காலத்தோ அவங்களோட சின்னம் தான் வந்து மீன் சின்னம். ஸோ அந்த காலத்தில் கட்டியிருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்குது. இதோட வரலாறு என்னன்னு சொல்லி தெரியாது. கோயிலில் போய் பார்ப்போம். ஸோ நம்ம வந்து அந்த பக்கம் மலை அங்கேருந்து ஏறி இங்கே வந்துட்டு திருப்பி இறங்கி அப்படியே போய்ட்டு அங்கே போகணும். அது இருக்குது பாருங்கள் கோயில், அதுதான் கோயில். ஸோ இங்கே ஏதோ வாட்டர் ஃபால்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். வாங்க பாருங்கள், தண்ணி நிற்கிது பாருங்கள். சரி அப்படி இறங்க வாங்க. இங்கே யாருமே காணோம், நான் மட்டும் தான் போயிட்டுருக்கேன். கோயில் திறந்துருக்குமா என்னன்னு சொல்லி தெரியல. இது நம்ம இங்கே காலாஸ்திரி இவ்வளோ தூரம் வந்துட்டோமே அப்படின்ட்டு நான் பக்கத்தில் ஏதாச்சும் கோயிலுங்க இருக்கான்னு சொல்லி தேடி பார்த்தா இந்த கோயில் கூகுள் இருந்துச்சு. ஸோ இது பேர் வந்து என்னென்னா 1000 லிங்கம் கொண்ட சிவனா ஒரு பேர். ஸோ முழுசாக இன்னொரு பேரும் ஒன்று சொல்லி சொன்னாங்க, அதை நான் கீழே போடுறேன் அப்புறமா. இது வரைக்கும் எல்லாமே நல்லா தாங்க போயிட்டு இருந்தது. இதுக்கப்புறம் தான் வந்து நம்ம கேமரா நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருந்தாலும் அதோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீடியோ வந்து கொஞ்சம் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீடியோ கொஞ்சம் ஒரு மாதிரி வந்துடுச்சு. எரர் மாதிரி ஆயிடுச்சு. அது ஃபாஸ்ட் மோஷனில் எடுக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து வீடியோவில் என்னால் ஒழுங்காகவே நான் எடுத்துட்டேன் ஆல்ரெடி. ஆனால் இப்போ எடிட்டிங்கில் வந்து பார்க்கும்போது தான் பார்த்திங்கன்னா வீடியோ இப்படி வந்திருக்குன்னே எனக்கு தெரிய ஆரம்பிச்சிது. நல்ல வேலையை நான் என்ன பண்ணேன்னா, இந்த ஷார்ட்ஸுக்காக ரீல்ஸுக்காக என்ன பண்ணுவேன்னா, ஃபோனில் எப்போவுமே எங்கன்னா போனோன்னா முக்கியமான ஒரு இடம்லாம் இருக்குது அப்படின்னாக்கா ஃபோனில் வந்து நான் வீடியோ எடுத்து வச்சுருவேன். ஸோ அந்த கிளிப்ஸ் தான் இப்போ வந்து நான் போட போகிறேன். அதுக்கப்புறம் வரது எல்லாமே வாய்ஸ் ஓவரில் தான் வரும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா லெஃப்ட்டு ரைட்டுன்னு சொல்லி 2 வழி இருக்குங்க. நான் இப்போ லெஃப்ட்டு பக்கம் போனீங்கன்னா அந்த கோயில் போய்டும், ரைட் சைடு போனோம்னா அந்த ஃபால்ஸ் போகும். நான் போனது வந்து ரைட் சைடில் தான் போனேன் ஃபஸ்ட்டு. ஏன் அப்படின்னாக்கா இந்த பக்கம் குரங்குங்களாம் இருந்தது. நான் மட்டும் தனியாக வந்திருந்தேன். இந்த பக்கம் குரங்குங்களாம் ஃபுல்லாக இருந்தது. ஸோ எனக்கு பயமாக இருந்தது. அதனால் வந்து நான் ரைட் சைடு போனேன். ரைட் சைடில் வந்து யாருமே இல்லை, கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருந்தது இடம். அதனால் வந்து நான் அப்படியே நடந்து போயிட்டுருந்தேன். இங்கே பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே மூங்கில் தோப்பு தாங்க. பார்க்குறதுக்கு வந்து அந்த மூங்கில் தோப்பு அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது. ஆனால் இருந்தாலும் வந்து அதோடய சவுண்டு கேட்குறதுக்கு எனக்கு ரொம்ப பயமாக இருந்ததுங்க. ஸோ இந்த இடம் பார்த்திங்கனாக்கா மலைக்கு நடுவில், சுற்றி மலைங்க நடுவில் இந்த இடங்க. ஆனால் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அருமை, அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது. இங்கே வந்தீங்கன்னாக்கா ஸ்நாக்ஸ் கிடைக்கும், இல்லை தண்ணி கிடைக்கும்னு நினச்சின்னு எதுவும் நினச்சிட்டு வந்துடாதீங்க. இங்கே யாருமே இல்லை, நான் மட்டும் தான் வந்துட்டுருக்கேன். கடைங்களோ இல்லை வேறு எதுவுமே இங்கே கிடைக்கவே கிடைக்காது. தண்ணி வேணால் அங்கே கிடைக்கிற அந்த ஃபால்ஸில் குடிச்சிக்கலாம். மற்றபடி இங்கே வந்து ஸ்நாக்ஸோ இல்லை சாப்பிட்றதுக்கோ எதுவுமே கிடைக்காது. அதே நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ அப்படியே நடந்து உள்ள கொஞ்சம் தூரம் இல்லை, ஒரு 5-10 மினிட்ஸ் நடந்திருப்பேன். பார்த்தீங்கன்னாக்கா இந்த கோயில் வந்துடுச்சுங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே சிற்பங்கள்லாம் நிறைய செஞ்சு வச்சுருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா ஒரு சிவலிங்கமும் இருக்குது. இதுலேயும் நாகதேவதைகள் சிலை, அப்புறம் வந்து நிறைய சிலைகள் இருக்குது. எல்லா பேரும் நம்மளுக்கு தெரியல. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த சிலையெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ராமாயணம் மகாபாரதம் அந்த கதையில் வர ஒரு சில இடத்துங்களை நம்மளுக்கு எடுத்துரைக்கிற மாதிரி இந்த சிற்பக்கலைகளை அமைச்சிருக்காங்க. அப்புறம் வந்து இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இங்கே நாகக்கன்னிகள் வருவாங்களாங்க. இங்கே நாகக்கன்னிகள்லாம் வந்து இங்கே குளிச்சுட்டு போவாங்க அப்படின்ற மாதிரி, இந்த தீர்த்த கிணத்துல வந்து குளிச்சுட்டு போவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுதான் வந்து அந்த தீர்த்த கிணறுங்க. இந்த தீர்த்த கிணறுல தான் வந்து இந்த நாகக்கன்னிகள்லாம் குளிப்பாங்களாம். இது வந்து பூமிக்கு அடியிலேருந்து தன்னாலே வெளியே வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி வாங்க, நம்ம இந்த படி மேலே ஏறி போனோம்னா மேலே தான் வந்து கோயில் இருக்குது. அப்படியே மேலே போயிட்டு பார்க்கலாம் வாங்க. ஸோ நம்ம இப்படி தான் மேலே ஏறி வந்தோம். இப்படியே வந்தீங்கன்னாக்கா இந்த பக்கம் இந்த கோயில் இருக்குது. இந்த கோயிலோட பேர் என்ன அப்படின்னாக்கா சப்த ரிஷி சகிதா கைலாசநாத சுவாமி கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கோயில் பேர். இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சப்த ரிஷிகளுக்காக வந்து சின்ன சின்ன மண்டபம் மாதிரி கட்டி அங்கே ஒவ்வொரு ரிஷிகளுக்கும் ஒரு கோயில் மாதிரி வச்சுருக்காங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா அத்ரி முனிவர், இது வந்து பார்த்திங்கன்னா கஷ்யப மகரிஷி,
இவர் பேர் பார்த்தீங்கன்னா பரத்வாஜ மகரிஷி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து இவர் பேர் பார்த்தீங்கன்னா கௌதம மகரிஷி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வசிஷ்ட மகரிஷி. இவர் பேர் வந்து வசிஷ்ட மகரிஷி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து ஆத்ரி மகரிஷி. அப்புறம் இங்கே ஒரு கோயில் இருக்குது. இது பேர் வந்து விஸ்வமித்ர மகரிஷியாம் இவர் பேர். ஸோ அப்படியே இந்த பக்கம் மெயின் என்ட்ரன்ஸ் பக்கம் வந்தோம் அப்படின்னாக்கா இந்த சிவலிங்கம் கோயில் இருக்குங்க. இந்த கோயில் வந்து ஓப்பன் இல்லை, அதனால் வந்து இந்த கோயிலோட இது நம்மளால் காட்ட முடியல, பார்க்க முடியல. ஸோ இதை வந்து வீடியோ எடுக்க முடியாத அளவுக்கு நெட்டுலாம் போட்டு இது பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் வந்து நம்மளால் அந்த கோயில் சாமியை பார்க்கவே முடியல. ஸோ இது வந்து மெயின் சிவன் கோயில் கிடையாது. இங்கேருந்து கொஞ்சம் தூரம் நம்ம ட்ரெக்கிங் பண்ணி போனோம்னாக்கா அந்த மெயின் சிவா கோயில் வந்துடும். ஸோ இது வந்து இந்த சப்தரிஷிகளுக்காக கட்டப்பட்ட கோயில். அப்போ இந்த கோயிலிருந்து அப்படியே கொஞ்சம் பின்னாடி பக்கம் வந்து நம்ம அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போனோம்னா அந்த மெயின் கோயில் வந்துடும். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த வெயிலில் இந்த 1 மணிக்கு நான் மட்டும் தனியாக நடந்து போயிட்டுருக்கேங்க. என்னால் என்ன சொல்கிறதுனே தெரியல. எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. அப்புறம் அப்படியே வந்துட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பாட்டிமா தனியாக இருக்காங்க. நான் பயந்துட்டு வந்தேன். பார்த்தா அந்த பாட்டிமா வந்து இந்த காட்டில் அவங்க மட்டும் தனியாக உட்காந்துட்டுருக்காங்க. இவங்க என்னை பார்த்த உடனே சொல்லிட்டாங்க, வீடியோலாம் எடுக்காதீங்க இது சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் வந்து அவங்கள்ட்ட என்னால் பேச்சு கொடுக்க முடியல, வீடியோவும் எடுக்க முடியல. நான் அப்படியே வந்து கோயிலை மட்டும் சுற்றி பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் நான் கீழே ஒரு மண்டபத்தில் காமிச்சிக்கலாங்க, அதுதாங்க. அதாவது வந்து பாண்டியர் காலத்து கோயிலாக இருக்குமோன்னு சொல்லி சொன்னால அதே மாதிரி இங்கேயும் வந்து அந்த மீன் சின்னம் பிடிக்கப்பட்ட ஒரு இது தான் இருக்குது இங்கேயும். இவங்களுக்கே பார்த்திங்கன்னா தெரியும். அப்புறம் இங்கே வந்து ஒரு 3 ஹோல்ஸ் தெரியுது பார்த்திங்களா. இந்த ஹோல்ஸில் வழியை பார்த்தாக்கா உள்ளே இருக்கிற அந்த லிங்கத்தோட இது தெரியும்னு சொல்லி தெரியுது. நான் பார்த்தேன். ஆனால் நான் மொபைலில் வீடியோ எடுக்க முடியல என்னால். இந்த கேமராவில் எடுத்தேன். பட்டு அதில் சரியாக வரலை நம்மளுக்கு. எதிரில் பார்த்திங்கன்னா நந்தி சிலை இருக்குது. ஸோ அப்படியே உள்ள கோயிலுக்குள்ளே பார்த்திங்கனாலும் அது வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் அந்த சாமியை வந்து நான் உங்களுக்கு ஒரு இமேஜ் வந்து உங்களுக்கு காட்டுறேன், அதையும் பாருங்கள். இங்கே மேலே வந்து தண்ணி டேங்க்லாம் வச்சுருக்காங்க. அங்கே வந்தீங்கன்னா தண்ணியெல்லாம் இங்கேயே பிடிச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அவ்வளோதாங்க நம்ம இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம். பட்டு நீங்கள் இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா நல்ல ஒரு ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். சூப்பரான ஒரு நேச்சரு, வேறு லெவலில் ஒரு அனுபவமாக இருக்கும். ஸோ நம்ம அப்படியே கீழே இறங்கி வந்தோம்னா இங்கே வந்து ஒரு கோயில் சொன்னார் இல்லைங்க, நம்ம முதல் வீடியோ தொடக்கத்தில் ஒரு கோயில் சொல்லியிருப்பார். அந்த சாமி பேர் வந்து அவர் பேர் வந்து மார்கண்டேஸ்வரா அந்த சாமி பேர். ஸோ வாங்க நம்ம அப்படியே இந்த கோயில் போய் பார்த்துட்டு அப்படியே வீடியோ முடிச்சிடலாம். இப்போ நம்ம மேலே போயிட்டு அப்படி போனோம்னா அந்த கோயில் போகிறது, கீழே நம்ம இப்படியே போனோம்னாக்கா அந்த ஃபால்ஸுக்கு போகிறது. ஸோ ஃபால்ஸில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்குது, நிறையலாம் இல்லை. இப்போ வெயில் காலம்ல ஆல்மோஸ்ட் நான் வந்து இப்போ வந்து மே மாதத்தில் வந்திருக்கேன். மே ஃபஸ்ட் வீக்கில் வந்தேன். அதனால தான் தண்ணி ரொம்பலாம் இல்லை. பட் மழை நாளில் தண்ணி ஃபுல்லாக நிற்கும் அப்படின்னு சொல்கிறார் அவர். பாருங்கள், கொஞ்சமாக தான் தண்ணியே வந்துட்டுருக்கு, அப்படியே லைட்டாக வந்துட்டு இருந்து. பட் இந்த தண்ணி எங்கேருந்து வருதுன்னாக்கா நம்ம மேலே அங்கே ஒரு சுனை பார்த்தோம் இல்லைங்க, பூமியிலேருந்து தண்ணி வந்துட்டுருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன்ல, அந்த தண்ணி தான் இங்கே வர்றது. ஸோ அந்த தண்ணி தான் வந்து அப்படியே இந்த பக்கம் சுற்றிக்கின்னு இந்த பக்கமாக அப்படியே வருதுன்னு சொல்கிறாரு. இதே மாதிரி வடிவில் தான் மேலே உள்ள அந்த சாமியோட சிலையோடைய வடிவமும் அப்படியே தான் இருக்குன்னு சொல்கிறாரு. ஸோ இந்த சிலையோட வடிவம் எப்படின்னாக்கா மொத்தம் வந்து 10 அடுக்கு. ஒரு அடுக்கில் வந்து 100 லிங்கம். ஸோ 10 அடுக்கு மொத்தம் 1000 லிங்கம். ஸோ அவ்வளோதானே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.